ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மிகப்பெரிய மர்மமான ஹிஸ்டரியை பற்றி தான். அது என்னன்னா, தமிழர் நாட்டு பெருமையோடு பேசப்படுற குமரி கண்டம், அதாவது கடலோட அடியில் மூழ்கி போன ஒரு தமிழர் நிலம். ஒரு காலத்துல இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்துச்சு. அதுதான் குமரி கண்டம், இல்லைன்னா லெமூரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் தமிழர்களோட பழம்பெரும் நாகரிகம் ஆரம்பமாச்சுன்னு சொல்லி பலருமே நம்புறாங்க. ஆனால் அந்த நிலம் இப்போ கடலோட அடியில் மறைஞ்சு போயிருக்கு. ஸோ இது எப்படி மூழ்கிச்சு, எதற்காக அந்த நிலம் காணாமல் போயிடுச்சு, இதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பழங்கால தமிழ் இலக்கியங்கள் இருக்குல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கலித்தொகை, இது மாதிரியான பல நூல்களில் அந்த நூல்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நிலம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் குமரி நாடுன்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த இடம். ஸோ அந்த குமரி நாட்டில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது 3 முக்கியமான சங்கங்களான முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், இதெல்லாம் அங்கே தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி வளர்ச்சி அடைஞ்சதும் இந்த குமரி நாட்டில் தான். கவிதைகள் எழுதப்பட்டதும் இந்த குமரி நாட்டில் தான். என் பழமையான கல்வி, கலாச்சாரம் எல்லாம் ஆரம்பமானதும் இந்த குமரி நாட்டில் தான். ஸோ அதுதான் பலருமே இந்த குமரி நாடு தான் இந்த உலகத்தோடைய பழமையான தமிழ் நாகரிகத்தில் தொடக்கம்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்போ லெமூரியான்னு சொல்றது வெளிநாட்டு அறிவியலாளர்களோட பேருன்னு சொல்லலாம். அதாவது யூரோப் சயின்டிஸ்ட் தான் குமரி கண்டத்துக்கு லெமூரியான்னு சொல்லி பேரை வச்சாங்க. ஸோ அவங்க சொல்றதும் என்னன்னா, இதுவும் ரொம்ப பழமையான ஒரு கண்டம்னு சொல்லிட்டார். இந்த கண்டம் ஒரு காலத்துல இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகஸ்கார்னு எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு. பூமியோட உட்புறம் மெதுவாக நகர ஆரம்பிச்சிச்சு, புவி தகடுகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால அந்த பெரிய நிலம் பார்த்தீங்கன்னா மெதுவாக பிரிஞ்சு அதோட ஒரு பகுதி கடலுக்குள்ள மூழ்கி போகுது. அந்த கடலுக்குள்ள மூழ்கி போன பகுதி தான் குமரி நாடுன்னு சொல்லப்படுது. இப்போ அது கடலோட அடியில புதைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால தான் அதை இப்போ மூழ்கிய தமிழர் நிலம்னு சொல்றாங்க. ஸோ அந்த குமரி நாடுன்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரணமான நிலம் இல்லை. பழைய கதைகளும் இலக்கியங்களும் சொல்றது என்னன்னா, அது ஒரு மிகப்பெரிய தமிழர் பேரரசுன்னு சொல்லி. ஸோ அங்கே ரொம்பவே வீரமான அரசர்கள், அறிவியலில் முன்னேறிய மக்கள், கலை, அறிவியல், மொழி, விவசாயம் எல்லாமே ரொம்பவே மேம்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா கடலோட பக்கத்தில் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் கட்டினாங்க. அவங்க நீர் மேலாண்மை, வேளாண்மை, வணிகம், கல்வி, இது எல்லாமே நாம் இப்போ சொல்கிற மாடர்ன் விஷயங்கள் எல்லாமே அங்கே முன்னாடியே இருந்திருக்கு. பழைய தமிழ் புலவர்கள் சொல்கிற ஒரு வரி இருக்கு. அது என்னன்னா, இந்த குமரி நாட்டில் மலர்ந்தது இளைய தமிழ் பூக்கள்னு சொல்லி. அதாவது தமிழ் மொழி, தமிழ் பண்பு, தமிழ் அறிவு அங்கே தான் முதலாக பூத்ததுன்னு சொல்லி இதோட பொருள். ஸோ அந்த நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா கடல் தங்களோட வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இயற்கை ஒரு தெய்வம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த நிலம் தமிழர் கலாச்சாரம், பெருமை, அறிவு, இசை, நடனம் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இந்த குமரி கண்டம்னு சொல்லக்கூடியது ஒரு நிலம் மட்டும் இல்லை, அது தமிழர் நாகரிகத்தோட ஒரு இதயம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல குமரி கண்டம் ஒரு செழிப்பான தமிழர் நாடா இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் பூமி அதிர்ந்து கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. ஸோ பழைய கதைகள்ல சொல்றது போல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த வெள்ளம் சாதாரணமான மலை, கடல் அலையோ இல்லை, அது முழு கண்டத்தையுமே விழுங்கி போன ஒரு மிகப்பெரிய பேரழிவுன்னு சொல்லலாம். கடல் அலையோட சத்தம் வானம் வர போயிருக்கும். என் மக்கள் ஓடுறாங்க, வீடுகள், நகரங்கள், கோயில்கள் எல்லாமே கடலுக்குள்ள மூழ்கி போகுது. ஸோ அந்த வெள்ளத்துல பல ஆயிரம் மக்கள் உயிரிழந்தாங்க. ஆனா சில பேராசிரியர்கள், கவிஞர்கள், இவங்களோட குடும்பங்கள் கப்பல்லையோ மரத்துலையோ பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க எல்லாம் கடலோட வடப்பக்கத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதாவது தென்னிந்தியா, மதுரை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாதிரியான இடங்களுக்கு. அங்கே தங்கிய மக்கள் தான் மீண்டும் இந்த தமிழ் நாகரிகத்தை எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் 3ஆம் சங்கம் ஆரம்பமாகிச்சுன்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் தான் பெரிய தமிழ் இலக்கியங்கள், கவிதைகள், தத்துவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது குமரி கண்டம் கடலுக்குள்ளே போனாலுமே அதோட கலாச்சாரம், அறிவு, தமிழ் மொழி இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழர் பேரரசு மறைஞ்சாலுமே தமிழோட ஆன்மா இன்னுமே மறையலை. பழைய இலக்கியங்கள்லையும் கதைகள்லையும் சொல்றது இந்த கதையா இருந்தாலுமே சயின்ஸ் சொல்றது இன்னொரு கதையா இருக்கு. பல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லெமூரியான்னு சொல்றது ஒரு உண்மையான கண்டம் இல்லைன்னு சொல்லி. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, டெக்டானின் தகடுகள், அதாவது பூமியோட அடிப்பகுதியில நகர்ற பாகங்கள் பார்த்தீங்கன்னா
மாறுறப்ப அதோட நிலப்பரப்பு பிரிஞ்சு போனது மாதிரி தோணி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால தான் மக்கள் இந்த இடம் மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிரான சில சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, சில மெரின் ஆர்கியாலஜிஸ்ட் கடலடியில பல விசித்திரமான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மன்னார் வளைகுடா பக்கத்துல பாத்தீங்கன்னா கடலோட அடியில கல் சுவர்கள், பழைய கோயில் வடிவங்கள், மனிதர் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய பாறை அமைப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவோட கடற்கரை பகுதியில சில இடங்கள்ல கடலடியில மூழ்கி போன நகரங்கள்ல தடயங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கற்களோட வயதை பரிசோதனை செஞ்சு பார்க்குறப்ப அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப சில சொல்றாங்க என்னன்னா, இது அந்த மூழ்கி போன குமரி கண்டத்தோட ரிமைன்ஸ்னு சொல்லி. ஆனால் சயின்ஸ் என்னத்தான் இது ஒரு தவறான கோட்பாடுன்னு சொன்னாலுமே இந்த உண்மை இன்னுமே முழுமையா நிரூபிக்கப்படலை. ஸோ இன்னைக்கு வரக்காட்டியுமே இந்த குமரி கண்டம் பற்றி சொல்லப்படுற கதை ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்கு. சிலர் இதை ஒரு புராண கதைன்னு சொல்றாங்க, இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு கற்பனை உலகம் மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையிலே இருந்த ஒரு பழமையான நிலம் தானே சொல்லி. ஆனா இயற்கை அதை முழுமையா விழுங்கி விட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. பழைய தமிழ் நூல்களை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் அகப்பொருள், இதை மாதிரி நூல்கள் எல்லாம் இந்த குமரி நாட்டை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூல்கள்ல சொல்றது பத்தி அந்த நாட்டுல 49 மாவட்டங்கள் இருந்திருக்கு. மலைகள், ஆறுகள், நகரங்கள், கோயில்கள், கல்வி கூடங்கள் எல்லாமே இருந்த ஒரு செழிப்பான நாகரிகமா அதுன்னு சொல்லி அந்த நூல்கள்ல வர்ணிச்சிருக்காங்க. அந்த காலத்துல தமிழ் அரசர்கள், மக்கள், பண்பாடு, அறிவியல் அறிவு இதெல்லாமே உலகத்துல ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதை தமிழர்களோட பொற்காலம்னு சொல்லி பலரும் சொல்றாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இல்லைன்னா சுனாமி அந்த நிலத்தை கடலுக்குள்ள மூழ்கடிச்சு விட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பித்தவங்க தான் 3வது தமிழ் சங்கத்தை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் நாம் இன்னைக்கு படிக்கிற சங்க இலக்கியங்களோட பிறப்பிடம். ஸோ அதனாலே தான் இப்பயுமே உலகம் முழுக்க தமிழ் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குமரி கண்டம் உண்மையா இல்லையான்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயம் உறுதியானது, தமிழ் நாகரிகன்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தோடைய மிக பழமையான நாகரிகமாக இருந்திருக்கு. அதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இந்த குமரி கண்டம்னு சொல்லப்படுறது ஒரு சாதாரண கதை இல்லை. அது நம்ம தமிழர்களோட பெருமை, பண்பாடு, மறைக்கப்பட்ட வரலாறு, அது மட்டும் இல்லாம மறைந்த மகிமை எல்லாமே சேர்ந்த ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு வரக்காட்டியுமே இந்த மூழ்கிய நிலம் பற்றி ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. என் மக்கள் அதை பத்தி ஆர்வத்தோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? குமரி கண்டம்னு சொல்லக்கூடியது ரியலா இருந்துச்சா இல்லைன்னா அது ஒரு கற்பனை கதையா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.